தினமும் காலையில் உங்ககிட்ட 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குது. அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது வழியில் தான் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 ரூபாயை 2 வழிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று, அதை செலவு பண்ணி அழிச்சிடலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு அசட்டை வாங்கி செல்வந்தராகக்கூடிய அந்த வழியில் நீங்கள் பயணம் செய்யலாம். இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் தினம் தினம் உங்கள் கையில் வந்து நிற்கிது. நீங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது வழியில் தான் உங்களோட வாழ்க்கை அமைகிறது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தினமும் 300 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக ஒரு 2-3 ஷேர்ஸை வாங்கி தினமும் அதை வாங்குவேன். தினமும் ஒன்று வாங்குவேன். ஏன்னா அதோட விலை, ஒவ்வொரு ஷேர்னுடைய விலையும் 100 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு. அப்போ இதை தினமும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி வாங்கும் பொழுது 1 வருடம் கழித்து என்னுடைய அந்த பணம் மிகப்பெரிய ஒரு பணமாக அதில் இருந்தது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்ச ரூபா வந்தாலும் 3 லட்ச ரூபா வந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த மனப்பான்மை சுத்தமாக ஒரு மாற்றம் பெறும். இன்றைக்கி நமக்கு 500 ரூபா தான் இருக்குது, ஒரு விரக்தியில் இருப்போம். ஆனால் இந்த 500 ரூபா வளரும் பொழுது அடுத்த நாள் ஒரு 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், 10 நாளைக்கு ஒரு முறை பார்ப்போம். நம்ம எதை பார்த்தாலும் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட பார்ப்போம். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அசெட் வளரதை நம்ம தினம் தினம் பார்க்குறோம் இல்லையா? அதனால் நம்மளும் அந்த வளர்ச்சி மனப்பான்மைக்கு வந்துடுவோம்.